திருப்பூர் சாலமன் அவர்கள், அபிஷேகம் உள்ளவன் கெட்டவனாயிருந்தாலும் அவன் மீது உள்ள அபிஷேகம் அதிர வைக்கும் போதகரின் துணிகரமான பேச்சு என்கின்ற ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பதிவிலே திருப்பூர் சாலமன் அவர்களுடைய படத்தையும் எம்டி ஜெகன் அவர்களுடைய படத்தையும் இடையிலே ஒரு நபருடைய படத்தையும் போட்டு ஒரு வீடியோ பதிவை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். அந்த வீடியோவிலே எம்டி ஜெகன் அவர்கள் பேசிய சிறு பகுதியை மாத்திரம் பதிவிட்டு, அதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த வீடியோவை குறித்து விளக்கும்படியாக பேசியிருந்தார்கள். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஒரு சிலர் அவருடைய கமெண்ட் பகுதியில் எம்டி ஜெகன் அவர்கள் பேசிய அந்த வீடியோவிற்கு எதிராக திருப்பூர் சாலமன் அவர்கள் பேசியுள்ளதாக பதிவிட்டிருந்தார்கள். உண்மையில் எம்டி ஜெகனுக்கு எதிராக திருப்பூர் சாலமன் அவர்கள் அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறாரா என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் திருப்பூர் சாலமன் அவர்கள் எம்டி ஜெகன் அவர்கள் பேசியதாக பதிவிட்டுள்ள வீடியோவை பார்க்கலாம். அடுத்தவனை நீ கேவலப்படுத்தணும், அடுத்தவனை ஒழிக்கணும், அடுத்தவனை நாசம் பண்ணணும். சாலமோன் சின்ன பையன், எதுவும் செய்ய முடியாது நீங்க நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் சாலமோன் மேல் தான் இருந்தது. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அபிஷேகம் பெற்றவனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது யாருக்கு தெரியும் தெரியுமா? தாவீதுக்கு தெரியும். சவுல் கெட்டவன் தான், ஆனால் அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் மோசமானவன் தான், ஆனால் கை மட்டும் மேலே வச்சிடவே மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன்? அவன் கெட்டவன், ஆனால் அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. இதுதான் அதிர்வை உண்டாக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கும், உங்கள் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, உங்களை அப்படியே இல்லாமல் போகணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம் அவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உண்டாக்கும். திருப்பூர் சாலமனுடைய வீடியோ கமெண்டில் வந்துள்ள கமெண்டுகளை நான் பதிவிட்டுள்ளேன். அதை நீங்கள் படித்து பார்க்கவும். இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்ததும் உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். திருப்பூர் சாலமன் அவர்கள் எம்டி ஜெகனுக்கு எதிராகத்தான் பேசியுள்ளதாக இவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி இவர்கள் புரிந்து கொள்ள என்ன காரணம் என்று சொன்னால், எம்டி ஜெகன் அவர்கள் பேசிய அந்த வீடியோவை ஒரு நபர் இந்த ஒரு நிமிட பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு எதிராக, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, அவர்களுக்கு எதிராக எதையும் சொல்லக்கூடாது, அவர்கள் தப்பே செய்திருந்தாலும் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று பேசியிருக்கிறார். ஆனால் அன்பு சகோதரர் திருப்பூர் சாலமன் அவர்கள் எம்டி ஜெகன் அவர்களுடைய வீடியோவை மாத்திரம் பதிவிட்டு அதை தவறாக எடுத்துக்கொண்டு உபதேசம் செய்த போதகருடைய வீடியோவை அவர் பதிவிடவில்லை. அவருடைய படத்தை மாத்திரம் தனக்கு பின்பாக ஒரு சிறு பகுதியாக காண்பிக்கிறார். அதனாலே இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் எம்டி ஜெகனுடைய பேச்சுக்கு எதிராக திருப்பூர் சாலமன் பேசுவதாக நினைத்து கொள்கிறார்கள். இப்போது நான் அந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுகிறேன், பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடியதான இந்த செய்தி ஒரு குறைந்த நேரமே இருக்கிறது. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கக்கூடியதான ஒரு செய்தி. அந்த செய்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து போட்டு தங்களுக்கு சாதகமாக இந்த வசனத்தை ஒரு சிலர் புரட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தியில பேசக்கூடியதான சகோதரர் ஜெகன் அவர்கள் என்ன நோக்கத்திற்கு அந்த செய்தியை பேசினாரு அப்படிங்கிறது அது வேற. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதை தங்களுக்கு ஒரு சாதகமா எடுத்து பயன்படுத்துகிறார்கள். எப்படி நீங்க பார்த்த அந்த வீடியோவில் ஒரு சகோதரன் இந்த கிளிப்பை மட்டும் வெட்டி எடுத்து பேசி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன் அவன் கெட்டவனா இருக்கக்கூடியவனா இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த கோணத்துல எடுத்து இதை கொண்டு வர்றாங்க. இது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேதம் அப்படி சொல்லுகிறதா? சாலமோன் அவர்களுக்கு பின்பாக ஒரு வீடியோவில் இருக்கிற அந்த போதகர் தான் ஜெகன் அவர்களுடைய அந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு அதை தவறாக போதித்த ஒரு போதகர். அவருக்கு பதில் கொடுக்கும்படியாகத்தான் திருப்பூர் சாலமன் அவர்கள் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏனோ அவர் பேசிய அந்த வீடியோ ஆடியோவோடு கூட அவர் வெளியிடாமல் பின்புறமாக அவருடைய வீடியோவை மாத்திரம் பதிவிட்டிருக்கிறார்கள். என்ன காரணத்தினால் அதை அவர் பதிவிடவில்லை என்பது அவருக்கே தெரியும். அன்பானவர்களே, திருப்பூர் சாலமன் அவர்களும் அன்பு சகோதரர் MD ஜெகன் அவர்களும் ஒரு சிறந்த இறைச்செய்தியாளர்கள். அவர்கள் வேதத்திற்கு எதிராக பேசுவது கிடையாது. ஜெகன் அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் அவர் ஆண்டவருடைய வருகையை குறித்து அதிகமாக பதிவிடுகிறார். அது ஒரு சிலருக்கு பிடித்திருக்கிறது, ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் MD ஜெகன் அவர்கள். அதுபோல திருப்பூர் சாலமோன் அவர்களும் ஒரு நல்ல இறைச்செய்தியாளர். இந்த பதிவின் வழியாக திருப்பூர் சாலமன் அவர்கள் MD ஜெகனுடைய இறைச்செய்திக்கு எதிராக அவர் பேசவில்லை. MD ஜெகன் அவர்கள் கொடுத்த இறைச்செய்தியை தவறாக புரிந்து கொண்டு இறைச்செய்தி அளித்த ஒரு ஊழியக்காரருக்கு பதிலடியாக திருப்பூர் சாலமன் அவர்கள் பேசியுள்ளார்கள் என்பதை நான் இதில் பதிவு செய்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய செருபபேல் மினிஸ்ட்ரி என்கின்ற யூடியூப் சேனலிலே அடியேன் பாடியுள்ள பாடல்களையும் இறைச்செய்திகளையும் பதிவிட்டுள்ளோம். அவைகளை நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.